ஷேர் மார்க்கெட்ல எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதுவும் லோ ரிஸ்க்கா இருக்கணும். என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கு. ஆனா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்னலாம் வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இன்னமும் நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பத்தியான இன்ஃபர்மேஷன தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்ட வந்து மாசமாவோ இல்லன்னா மொத்தமா என்கிட்ட ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் இருக்கு. அத வந்து ஒன் டைமாவோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, ஒரு லாங் டர்மா மினிமம் 3 டூ 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வரது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளாட்ஃபார்மா பார்க்கப்படுது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த் கிரியேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ என்னதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனா இருந்தாலும், அதிலயும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ அத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மென்ட். அதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, இதுல உங்களால வந்து ஈஸியாவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். பெருசா வந்து ரொம்பலாம் நாலேஜ் வேணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ 2வது அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன். அதாவது நீங்க வந்து பணத்த முதலீடு பண்ணும்போது ஒரே ஃபண்ட்ல முதலீடு பண்ணி அது வந்து லாபமானாலும் அதிகமா லாபமாகும், இல்ல நஷ்டமானாலும் அதிகமா நஷ்டமாகும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். அதாவது என்கிட்ட ஒரு ரூ. 5000 இருந்துச்சுன்னா, அந்த ரூ. 5000 பிரிச்சு 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இன்னும் 2 வந்து கொஞ்சம் டவுன் ஃபாலா போயிட்டு இருக்கும். ஒண்ணு வந்து எனக்கு கிராஜுவலா வந்து பிளஸ் இல்லாம மைனஸ் இல்லாம கிராஜுவலா போயிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாபமும் ஆகாம, நஷ்டமும் ஆகாம ஒரு இன்டர்மீடியேட்டா ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். பெருசா நஷ்டமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா இருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜஸா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்த்தோம். ஸோ 3வது இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லனா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, அது ஒரு கொஞ்சம் லம்பான அமௌண்ட்டா இருந்தா தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி சிஸ்டம் மூலமா மாசம் ரூ. 100 கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 to 5 இயர்ஸ் பார்க்கும்போது, ஸோ நீங்க மாசம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ரூ. 100க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா வந்து திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஸ்மால் அமௌண்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸா வந்து பிகினர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா கம்மியா சேலரி வாங்குற பர்சன்ஸா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜா வந்து பார்க்கப்படுது. ஸோ 4வது நம்ம பார்க்க போற அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. அதாவது நீங்க எஸ்ஐபிலயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ வந்து மாசம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிராஜுவலா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வருமானம் உயரும்போது, ஸோ இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்ட வந்து எஸ்ஐபில வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனலா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு மக்களுக்கு. ஸோ அதே மாரி வந்து எப்ப வேணாலும் அமௌண்ட்ட வந்து வித்ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்க கிராஜுவலா வந்து 3 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. பட் செகண்ட் இயர்லயே வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியா வந்து ஒரு ஃபண்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து வந்து நீங்க உடனடியா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜஸா வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து ஒரு 5 இயர் லாக்இன் பீரியட்னா 5 இயர் முடிஞ்சு தான் உங்களால எடுக்க முடியும். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு எப்போ பணம் வந்து தேவைப்படுதோ அப்பவே வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 5த்தா இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்போ எல்லாருமே அந்த ஃபண்ட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து எப்போ வேணா நீங்க பார்த்துக்கலாம். வெளிப்படையா பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம பார்த்துக்கலாம். ஸோ நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து பார்க்கப்படுது. ஸோ 6th இருக்கிற அட்வான்டேஜ் வந்து வெல்த் கிரியேஷன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ முதலாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதான் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் வந்து பண்ணலான்ற நம்பிக்கை வந்து இப்போ பரவலா எல்லா கிட்டயும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இதுலயும் இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்றாங்க. ஸோ நம்ம கண் கூட வந்து பார்க்க முடியுது. ஸோ கடைசி நம்ம பார்க்க போற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு 25 வயசு ஆகுது. நீங்க 30 வயசுல இருக்கும்போது ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு கோல் செட் பண்றீங்க. அப்ப வீடு கட்டுறதுக்கு 30 வயசு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்ன்றதை நீங்க வந்து தீர்மானிக்கணும். அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாசம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நீங்க 5 வருஷம் கழிச்சு அந்த கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம். கோலை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரொம்பவே சாத்தியமா இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணி கோலையும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து வெல் செட்டில்டு ஆயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குன்ற நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பிளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மைனஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. வாங்க இப்போ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்போம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்ல அந்த ஃபண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.
ஒருவேளை அந்த ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகலன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து மைனஸ்ல போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ரெண்டாவதா இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ கேரண்டி ரிட்டர்ன்ஸ். ஸோ அதாவது ஒரு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கில் இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு கேரண்டியாக வந்து 5 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் 7.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா, 5 வருஷம் கழிச்சு கேரண்டியாக உங்களுக்கு வந்து 7.5% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி கிடையாது. 7.5% கிடைக்கலாம், அது கூடயும் கிடைக்கலாம், இல்லைனா 3 to 4% கிடைக்கலாம். ஸோ ஒரு மாதிரி நிலையான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. கூட குறைய வந்து கிராஃப் வந்து மேலே ஏறிட்டே போயிருக்கும். இது வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அதாவது ரிட்டர்ன்ஸை வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அதுதான் இங்கே வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு. அதாவது நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க, நான் 5 வருஷத்துக்கு வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தொடர்ந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு கிராஜுவலாக ஒரு 25% ரிட்டர்ன் வருது. ஸோ அதனால நான் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு 3வது வருஷத்துலேயே வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இந்த ஃபண்டு தேவைப்படுது, கொஞ்சம் அர்ஜென்ட்ன்ற மாதிரி அந்த 3 வருஷத்தில் வந்து நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த 25% ரிட்டர்ன்ஸ் வந்து வராது. அது 3 வருஷத்துக்கு எவ்வளோ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு மட்டும் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு 25% வந்து கிடைக்கிற இடத்துல வந்து அந்த 3 வருஷம் கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணதில் ஒரு 10% தான் பெர்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த 3 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அந்த 10% எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ நாலாவது நம்ம பார்க்க போகிற டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் டைவர்சிஃபிகேஷன். அதாவது டைவர்சிஃபிகேஷன் வந்து நல்லது, பட் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்ககிட்ட 5000 இருக்கு, அந்த 5000 வந்து 5 ஃபண்டில் பிரித்து 1000 போட்டிங்கன்னா ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன். ஆனால் இதுலேயும் சில பேர் வந்து அந்த 5000 20 ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபண்டில் வந்து 250 ரூபா தான் மாதம் போடுவாங்க. எப்படி போடும்போது உங்களுக்கு அந்த 250 ரூபான்றது ஒரு 5 வருஷம் கழிச்சு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும், நல்ல பர்சன்டேஜாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த 5000 டைவர்சிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு கம்மியான ஃபண்ட்ஸில் வந்து பிரித்து போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிராஜுவலான ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் இந்த 20 ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக தான் பார்க்கப்படுது. ஸோ 5வது நம்ம பார்க்க போகிற டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து ஃபண்ட் மேனேஜர். ஸோ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் டேரெக்டாகவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா நிறைய ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் மேனேஜரை வச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் தெரியும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகாதுன்னு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அனலைஸ் பண்ணுவார். அதுவும் நல்ல ஃபண்ட் மேனேஜர் தான். ஒருவேளை நீங்கள் வந்து தெரியாத ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து கிட்ட போய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு எதுவுமே தெரியல, அவர் வந்து பிகினராக இருக்காரு, அவருக்கு வந்து சரியாக ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ண தெரியலனா, அவர் கொஞ்சம் தப்பாக போட்டார்னா உங்களோட அமௌண்ட்டை தான் அவர் போடுறாரு. அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து லாஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டான ஃபண்ட் மேனேஜரை வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அது வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்க்கப்படுது. ஸோ 6th டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டேர்ம் வயலிட்டி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு லாங் டேர்முக்கான ஒரு வெல்த் கிரியேஷனான டூல் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாக கிடைக்காது. ஸோ அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்க்கப்படுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே லாங் டேர்ம் மட்டும்தான். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்த்து அனலைஸ் பண்ணி எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நம்மளோட கோலுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரீச் ஆக ஹெல்ப் பண்ணுன்ற பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ லாங் டேர்ம் கழிச்சு நீங்கள் நல்ல வெல்த் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.